ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம நம்பர் தியரி கிளாஸில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இது. ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா n³ ஈக்குவல் டு n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுவும் எம்எஸ் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னாலே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். என்ன செய்யணும் அப்படின்னா, n = 1க்கு ரிசல்ட் ட்ரூவா அப்படிங்கிறத செக் பண்ணணும். n = kக்கு ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறத அசியூம் பண்ணணும். n = k + 1க்கு ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இதுதான் இண்டக்ஷன் மெத்தடுக்கு உண்டான ப்ரூஃபு. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு n = 1ன்னு எடுப்போம். ஸோ n = 1ன்னு எடுக்கும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1³ அப்படின்ட்டு வரும். 1³ வேல்யூ 1. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா n × n+1/2 த ஹோல் ஸ்கொயரா. அப்போ 1 × 1 + 1 2/2 த ஹோல் ஸ்கொயர் இதை மாதிரி போடுவோம். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். 1 ஸ்கொயரோட வேல்யூவும் 1. அப்போ LHS = RHS அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n = 1 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ n = kக்கு நம்ம ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கணும். அப்போ 1³ + 2³ + எக்ஸெட்ரா k³ = k × k+1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அசியூம் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் k + 1க்கு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணுமா. ஸோ k + 1க்கு ப்ரூவ் பண்ணும்போது 1³ + 2³ + எக்ஸெட்ரா k+1 த ஹோல் க்யூப் வரைக்கும் கன்சிடர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் k³ அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு k நம்பர்ஸுக்கு தான் நம்ம ரிசல்ட்டை அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். என்னது அப்படின்னா, k × k+1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ப்ளஸ் k + 1 த ஹோல் க்யூப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணால் அப்போ என்ன வரும், நியூமரேட்டரில் k² × k + 1 த ஹோல் ஸ்கொயர் பை 4. ஸோ இந்த 4 இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா 4 × k + 1 த ஹோல் க்யூப் அப்படிங்கிற மாதிரி எழுதிடலாம். இப்போ k + 1 த ஹோல் ஸ்கொயரை காமனாக எடுத்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்மில் k² இருக்கும். ரெண்டாவது டேர்மில் 4 டைம்ஸ் k + 1 இருக்கும். ஏன்னா k + 1 த ஹோல் க்யூப்பில் ஸ்கொயரை எடுத்துட்டால் பாக்கி இருக்கிறது k + 1/4. அப்போ k + 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இது k² + 4k + 4 அப்படின்ட்டு இருக்குமா, பை 4 அப்படின்ட்டு எழுதிடலாமா. k² + 4k + 4 திஸ் இஸ் நத்திங் பட் என்னதுன்னா k + 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படியா. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா, k + 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு k + 2 த ஹோல் ஸ்கொயர் பை 4 அப்படின்ட்டு எழுதிடலாம். அப்போ இதை k + 1 இன்ட்டு k + 2 பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுத முடியும். தேர்ஃபோர் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n = k + 1 அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் 1² + 3² + எக்ஸெட்ரா 2n - 1 த ஹோல் ஸ்கொயர். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் என்னது அப்படின்னா, n × 2n - 1 × 2n + 1/3 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவும் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு LHS கன்சிடர் பண்ணுவோமா. LHS 2n - 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. RHSல n × 2n - 1 × 2n + 1/3 அப்படின்ட்டு இருக்குதா. n-க்கு பதிலாக 1 போடுங்க. n-க்கு பதிலாக 1ங்கிறத போட்டோன்னா 2 × 1 - 1 த ஹோல் ஸ்கொயரா. ஸோ 1 ஸ்கொயர் 1. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா 1 × 2n - 1 1. 2n + 1 பார்த்தோன்னா அது 3 அப்படின்ட்டு வரும் பை 3. ஸோ 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடும் 1. தேர்ஃபோர் LHS = RHS அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n = k அப்படிங்கிறத அசியூம் பண்ணணும். அப்போ 1² + 3² + எக்ஸெட்ரா 2k - 1 த ஹோல் ஸ்கொயர் = k × 2k - 1 × 2k + 1/3 அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கிடுவோம். அசியூம் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் k + 1க்கு பார்க்கணுமா. ஸோ k + 1 அப்படிங்கிற போது இந்த n-க்கு பதிலாக k + 1 போடுவோமா. ஸோ n-க்கு பதிலாக k + 1 போட்டோம் அப்படின்னா 2 × k + 1 - 1 அது 2k + 2 - 1 திஸ் இஸ் நத்திங் பட் 2k + 1. அப்போ நம்ம போட வேண்டியது 2k + 1 வரைக்கும் டேர்ம்ஸை போட வேண்டியது இருக்கும்.
அப்போ இது வந்து ஆட் நம்பர்ஸுங்கிறதுனால இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் வந்து 2k minus 1. ஸோ 2k minus 1 வரைக்கும் தான் நம்ம ரிசல்ட்டை வந்து அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். என்னது அப்படின்னா k இன்ட்டு 2k minus 1 இன்ட்டு 2k plus 1 by 3 அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ப்ளஸ் 2k plus 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு 2k plus 1 வந்து காமனாக எடுப்போம். 2k plus 1 காமனாக எடுத்தால் k இன்ட்டு 2k minus 1 வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கும். 3 இன்ட்டு 2k plus 1ங்கிறது வந்து செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கும். டிவைடட் பை 3. அப்போது 2k plus 1 இன்ட்டு இதை உள்ள மல்டிபிள் பண்ணால் 2k ஸ்கொயர் மைனஸ் k ப்ளஸ் 6k ப்ளஸ் 3 அப்படின்னு வரும். டிவைடட் பை 3 அப்படின்னா இது வந்து 2k plus 1 இன்ட்டு 2k ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 3 மொத்தமாக டிவைடட் பை 3. 2k plus 1 இன்ட்டு 2k ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 3 டிவைடட் பை 3. ஸோ இப்போ இந்த 2k ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 3 இருக்குல்ல, அதை நம்ம எப்படி பிரிச்சிட முடியும்னா 2k ப்ளஸ் 3 இன்ட்டு k ப்ளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு k ப்ளஸ் 1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா 1 + 2 + 2 ஸ்கொயர் + 2 க்யூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா 2 பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவும் யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். இங்கே வந்து 2 பவரில் n மைனஸ் 1, இது வந்து 2 பவர் n தனியாக மைனஸ் 1 தனியாக. ஸோ இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து LHS தனியாக RHS தனியாக பார்க்கணும். LHSல வந்து 2 பவர் n மைனஸ் 1 இருக்குது. RHSல LHSல பார்த்தோம் அப்படின்னா 2 பவர் n மைனஸ் 1 இருக்குது. n ஈக்குவல் டு 1 போட்டோன்னா 2 பவர் 1 மைனஸ் 1, இது வந்து 2 பவர் 0. ஸோ 2 பவர் 0 வந்து 1. RHS பார்த்தோன்னா 2 பவர் 1 மைனஸ் 1, 2 பவர் 1 வந்து 2, 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. அப்போது LHS ஈக்குவல் டு RHS அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 1. எப்பவும் போல் என்ன செய்வோன்னா த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு கேங்கிறத வந்து அசியூம் பண்ணுவோம். ஸோ கேக்கு அசியூம் பண்ணும்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 2 பவர் k மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் k மைனஸ் 1 அப்படின்ட்டு வந்து நம்ம அசியூம் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கே டேர்ம்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கே டேர்ம்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணும்போது 2 பவர் k இது வரைக்கும் உள்ளதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் உள்ளதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு k மைனஸ் 1 டேர்ம்ஸுக்கு நம்ம அசியூம் பண்ணதை வந்து எழுதிக்கலாமா? அதாவது 1 + 2 ப்ளஸ் எக்ஸெட்ரா 2 பவர் k மைனஸ் 1 ப்ளஸ் 2 பவர் k இப்படி இருக்குது. ஸோ இது வரைக்கும் அசியூம் பண்ணது படி என்னது வரும்னா 2 பவர் k மைனஸ் 1 வரும் ப்ளஸ் 2 பவர் k அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போது இங்கே ஒரு 2 பவர் k இருக்குது, இங்கே ஒரு 2 பவர் k இருக்குது. இது வந்து அடிஷன் செய்யணும் அப்படின்னா 2 டைம்ஸ் 2 பவர் k அப்படிங்கிறத வந்து போடணும். 2 டைம்ஸ் 2 பவர் k மைனஸ் 1 அப்படின்ட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா 2 பவர் k ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ 2 பவர் k ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டதுனால த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு k அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்க ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா எஃப் ஆர் நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஷோ தட் ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டீஜர் a ப்ளஸ் ஏஆர் ப்ளஸ் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஏஆர் பவர் n இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு ஆர் பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து இண்டக்ஷன் மெத்தடில் உண்டான ப்ரூஃப் தான். ஸோ இண்டக்ஷன் மெத்தடில் உண்டான ப்ரூஃபுக்கு வந்து ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 1 போடணும். n ஈக்குவல் டு 1 போட்டோன்னா இங்கே வந்து ஏஆர் டு த பவர் n இருக்கா, அப்போ எல்ஹெச்எஸ் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா ஏஆர் டு த பவர் 1 ஆகும். தட் மீன்ஸ் ஏஆர். அதே ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது வரும், ஏ இன்ட்டு ஆர் டு த பவர் 1 + 1
minus 1 divided by r minus 1 அப்படின்ட்டு வரும். அப்போ இது என்னது அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே a into r square minus 1 by r minus 1 அப்படின்ட்டு இருக்கும். இந்த r square minus 1 வந்து நம்ம 1 square அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இதனோட ஃபார்மேட் உங்களுக்கு எப்படி வந்துடும் அப்படின்னா a square minus b square அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரும். அப்போ இதை வந்து a plus b into a minus b அப்படின்ட்டு எழுதிக்கலாம் டிவைடட் பை r minus 1. அப்போ இந்த r minus 1 r minus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா a into r plus 1 அப்படிங்கிறது வந்து நமக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ அந்த a into r plus 1 a plus ar அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இங்கேயுமே ஃபஸ்ட்டு டேர்முக்கு உண்டான இந்த ஏவை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம். எண்ணுக்கு பதிலாக 1 போடும்போது தான் ப்ளஸ் ஒரு ar அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ LHSும் a plus ar RHSும் a plus ar அப்படிங்கிறதுனால the result is true for n equal to 1 அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா n equal to kக்கு வந்து ரிசல்ட் ட்ரூ அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணணும். அப்போ n equal to kக்கு அசியூம் பண்ணும்போது a plus ar plus ar square plus etc ar to the power k is equal to a into r to the power k plus 1 minus 1 divided by r minus 1 அப்படிங்கிற மாதிரி போட்டுடலாம். ஸோ அசியூம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா கே ப்ளஸ் 1க்கு ரிசல்ட்டு ப்ரூவ் பண்ணணுமா? அப்போது கே டேர்ம்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோம். கே ப்ளஸ் 1th டேர்மை வந்து ரெண்டாவது எழுதுவோம். ஸோ இதை கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கே டேர்ம்ஸுக்கு தான் வந்து நம்ம ரிசல்ட்டை ட்ரூ அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம போட்டுக்கிடுவோம். ஏ இன்ட்டு ஆர் பவர் கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஏஆர் டு த பவர் கே ப்ளஸ் 1 அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் போதும். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருப்போம். இந்த ஏவை வந்து இப்படி உள்ள மல்டிபிள் பண்ணியிருப்போம். அப்படி மல்டிபிள் பண்ணால் ஏ இன்ட்டு ஆர் பவர் கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இன்ட்டு ஏ ஆர் பவர் கே ப்ளஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 அப்படின்ட்டு போடுவோம். அதுக்கப்புறம் உள்ள தனித்தனியாக வந்து டேர்ம்ஸை வந்து மல்டிபிள் பண்ணால் அப்போ இது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம்னு தனித்தனியாக மல்டிபிள் பண்ணிட்டு வரும். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா இந்த ப்ளஸ் ஏஆர் பவர் கே ப்ளஸ் 1 மைனஸ் ஏஆர் பவர் கே ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். அது போக ஏஆர் பவர் கே ப்ளஸ் 2ங்கிறது பாக்கி இருக்கும், மைனஸ் ஏங்கிறது பாக்கி இருக்கும், டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். ஸோ அதை தான் வந்து நம்ம கே ப்ளஸ் 1ஓட ரிசல்ட்டு. ஹென்ஸ் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். இதை வேணால் இன்னொரு தடவை ஃபார்வேர்டு பண்ணி இந்த ப்ராப்ளம் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா யூஸிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் டிரைவ் த ஃபாலோயிங் ஃபார்முலா 1 into 1 factorial plus 3 into 3 factorial plus etc n into n factorial is equal to n plus 1 factorial minus 1 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேவா? சரி, இதுவும் இண்டக்ஷன் மெத்தடில் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். n ஈக்குவல் டு 1ன்னு எடுக்கும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா LHS வந்து 1 into 1 ஃபேக்டோரியல். ஸோ 1 into 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 1 தான். அதனால LHS வந்து 1. அதே RHS பார்த்தோம் அப்படின்னா வந்து n + 1 ஃபேக்டோரியலா, n + 1ல் என்னுக்கு பதிலாக 1 போடும்போது 2 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு ஆகுமா? 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 1. ஸோ 2 ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் 2. அப்போ 2 minus 1 போட்டோம் அப்படின்னா 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ எப்பவும் போல் என்ன செய்வோம்னா n ஈக்குவல் டு கேக்கு வந்து அசியூம் பண்ணுவோம். அப்போ 1 into 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 into 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா k into k ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு k + 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1 அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அசியூம் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து கே ப்ளஸ் 1க்கு ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கே இன்ட்டு கே ஃபேக்டோரியலோட ப்ளஸ் கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் இதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். இதை கன்சிடர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கே டேர்ம்ஸ்க்கு என்ன செஞ்சிடலாம்? எப்பவும் போல் அசியூம் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அசியூம் பண்ணியிருக்கிற வேல்யூ தான் என்னதுன்னா கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1. இது போக என்னது இருக்குன்னா லாஸ்ட் டேர்ம் வந்து கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு இருக்குது. என்னது இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் மைனஸ் 1, ரெண்டாவது டேர்ம் வந்து கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கே ப்ளஸ் 1 ஃபேக்டோரியலை வந்து பொதுவாக எடுக்க போகிறோம்.
அதாவது இந்த டேர்ம் வந்து தனி டேர்ம், ஓகேவா? இது எது கூடயும் சேர்க்கக்கூடாது. ஸோ கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியலை பொதுவாக எடுத்தோன்னா அப்போ இதுலேருந்து பாக்கி எதுவுமே இல்லையா, அப்போ ஒன்றுங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாக்கி வந்து கே ப்ளஸ் ஒன்னுன்னு இருக்கா, அப்போ கே ப்ளஸ் ஒன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த மைனஸ் ஒன்னை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிடுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இதை நம்ம ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா கே ப்ளஸ் டூ அப்படின்ட்டு ஆயிரும். மைனஸ் ஒன் வந்து தனியாக இருக்கும். கே ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு கே ப்ளஸ் டூ ஃபேக்டோரியலோட டெஃபினிஷன் படி ஹையர் டேர்ம்ஸை தானே நம்ம ஃபேக்டோரியலுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து கே ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். ஸோ கே ப்ளஸ் டூ ஃபேக்டோரியல் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை தான் n ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன்னுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். தேர்ஃபோர் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா யூஸிங் செகண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஃபைனைட் இண்டக்ஷன் இஃப் ஏஎன் இஸ் த லூகாஸ் சீக்வன்ஸ் 1 3 4 எக்ஸெட்ரா தென் ஏஎன் லெஸ் தேன் 7/4 ஹோல் டு த பவர் n. இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின்னு. இது வந்து ஒன் வேர்ட்லேயும் வந்து கேட்பாங்க. ஏஎன்னோட வேல்யூ லெஸ் தேன் 7/4 ஹோல் டு த பவர் என்னங்கிறத வந்து ஒன் வேர்ட்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. அதை மாதிரி லூகாஸ் சீக்வன்ஸோட தேர்டு டேர்ம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற லூகாஸ் சீக்வன்ஸ் படி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏ1ஓட வேல்யூ வந்து 1, ஏ2ஓட வேல்யூ வந்து 3, ஏ3யோட வேல்யூ வந்து 4 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்மையும் ஆட் பண்ணால் தான் வந்து தேர்டு டேர்ம் கிடைக்குதா. ஸோ அதை வச்சு ஜென்ரலைஸ்டு எழுதும் போது ஏஎன் ஈக்குவல் டு ஏஎன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏஎன் மைனஸ் டூ அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம எண்ணுக்கு பதிலாக 1 போட போகிறோம். எண்ணுக்கு பதிலாக 1 போட்டோன்னா A1 அப்படின்ட்டு வருமா இந்த இடம். ஸோ A1ஓட வேல்யூ வந்து 1, அப்போ LHSோட வேல்யூ வந்து 1. அப்போ இதை மாதிரி RHS போடணும். ஸோ இது வந்து நம்ம எதில் போடுறோன்னா இதில் போடுறோம். ஏஎன் லெஸ் தேன் 7/4 ஹோல் டு த பவர் என்னன்னு இருக்கா, இதை தானே வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எண்ணுக்கு பதிலாக 1 போடுங்க. அப்போது A1ஓட வேல்யூ வந்து 1, இது வந்து LHS. அது மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோன்னா 7/4 த ஹோல் டு த பவர் 1. 7/4னா 1 பாயிண்ட் சம்திங் அப்படின்ட்டு வருமா, ஒரு 1.6 அப்படிங்கிற மாதிரி வரும். 1 வந்து லெஸ் தேன் 1.6 தானே. அப்போ இந்த லெஸ் தேனுங்கிற இந்த இன்இக்வாலிட்டி வந்து ஹோல்டு ட்ரூ ஆகுதா. அதனால த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு k மைனஸ் 1 வரைக்கும் ரிசல்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ண போகிறோம். ஸோ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஃபைனைட் இண்டக்ஷன் வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? 1 2 3 எக்ஸெட்ரா k மைனஸ் 1 வரைக்கும் நம்ம ரிசல்ட்டை வந்து ட்ரூ அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கிட்டு கேக்கு வந்து ரிசல்ட் ட்ரூ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ k மைனஸ் 1 வரைக்கும் ரிசல்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணணும்னா நம்ம k மைனஸ் 2க்கும் வந்து ரிசல்ட் ட்ரூ அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை மாதிரி k மைனஸ் 1க்கும் வந்து ரிசல்ட் ட்ரூ அப்படின்ட்டு அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ கேக்கு வந்து ரிசல்ட்டு ப்ரூவ் பண்ணணும். கேக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கிறோம்ல ஜென்ரல் டேர்மு, இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஏகே அப்படிங்கிற டேர்மை எப்படி எழுதிக்கலாம்னா ஏகே மைனஸ் 1 ப்ளஸ் ஏகே மைனஸ் 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏகே மைனஸ் 1ஓட வேல்யூ லெஸ் தேன் 7/4 ஹோல் டு த பவர் மைனஸ் 1 ப்ளஸ் இது வந்து ரெண்டாவது டேர்ம் வந்து லெஸ் தேன் 7/4 ஹோல் பவர் கே மைனஸ் 2. ஸோ அப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா 7/4 ஹோல் பவர் கே மைனஸ் 2 வந்து காமனாக எடுக்க போகிறோம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் 7/4 ஹோல் டு த பவர் கே மைனஸ் 1 இருக்குது. இதை நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னா 7/4 ஹோல் பவர் கே மைனஸ் 2 ப்ளஸ் 1 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்போ நான் வந்து 7/4 ஹோல் டு த பவர் மைனஸ் 2 பொதுவாக எடுத்ததுனால அந்த 1 மட்டும் தனியாக இருக்கும். அதை தான் வந்து இந்த 7/4 அப்படின்ட்டு நான் எழுதிட்டேன். ரெண்டாவது டேர்மில் ஏற்கனவே 7/4 ஹோல் டு த பவர் கே மைனஸ் 2 தான் இருக்குது. அதை காமனாக எடுக்கும்போது பாக்கி வந்து 1 தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ப்ராக்கெட்குள்ளே உள்ளது சிம்பிளிஃபை பண்ணும்போது எல்சிஎம் எடுப்போம்ல. 7/4 ப்ளஸ் 1 வந்து எல்சிஎம் எடுத்தால் 7 + 4/4 11/4 அப்படின்ட்டு வரும்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7/4 ஹோல் பவர் k மைனஸ் 2 இன்ட்டு 11/4. இங்கே வந்து 7/4 ஹோல் பவர் k மைனஸ் 2 இன்ட்டு 49/4ன்னு எழுதியிருக்கேன். இந்த 11 வந்து நான் 49ஆக மாற்றிட்டேன். இது என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் மாற்றிருக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா லெஸ் தேன் அப்படிங்கிற இந்த இன்இக்வாலிட்டியை வந்து போட்டிருக்கோம். ஏன்னா 11/4 இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 49/4. ஸோ இந்த 11 நான் 49ஆக மாற்றுறதுனால இங்கே லெஸ் தேன் அப்படிங்கிற இந்த இன்இக்வாலிட்டியை போட்டாச்சு. ஏன் இங்கே 49 போடுறோம் அப்படின்னா 7/4 இதனோட ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 49/16 அப்படின்ட்டு வருமா. சாரி, இந்த இடத்துல வந்து நீங்கள் 4 போடக்கூடாது, 16 போடணும். 49/16 போடணும். ஓகேவா? ஸோ 16 போட்டுங்க அப்படின்னா அதை வந்து நம்ம 7/4 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி எழுதிடலாம். அதனால நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இதை போட்டிருக்குது. அப்போ 7/4 த ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோன்னா எனக்கு பேஸ் சேமுங்கிறதுனால பவர் ஆட் பண்ண முடியுமா? அப்போ பவர் ஆட் பண்ணோன்னா k - 2 + 2 அப்படின்ட்டு வருமா. ஸோ -2 + 2 கேன்சல் ஆனால் 7/4 ஹோல் டு த பவர் k அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ak தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ak இஸ் லெஸ் தேன் 7/4 த ஹோல் டு த பவர் k அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு. அதனால த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n = k அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ லூகா சீக்வன்ஸை பொறுத்த வரையில் வந்து இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். So next problem வந்து using second principle of finite induction, establish the formula a to the power n minus 1 is equal to a minus 1 into a power n minus 1 plus a power n minus 2 plus etc. a plus 1 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்னா n = 1ங்கிறத போடுவோம். n = 1ன்னு போட்டோம் அப்படின்னா a to the power 1 minus 1 அப்படின்ட்டு வரும். இது ஒன்னோட வேல்யூ வந்து a minus 1. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து இது 1 - 2 போட்டாலே வந்து மைனஸில் போயிடுமா. ஸோ இதுக்கப்புறம் உள்ள எந்த டேர்ம்ஸுமே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அது a minus 1 into a power 0 அப்படின்ட்டு வரும். a power 0ஓட வேல்யூ வந்து 1 அப்படிங்கிறதுனால இந்த வேல்யூவும் வந்து நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா a minus 1 into 1 which is nothing but a minus 1 அப்படின்ட்டு கிடைக்கும். therefore LHS equal to RHS அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா the result is true for n equal to k. n equal to கேக்கும் k-1க்கும் வந்து ரிசல்ட் ட்ரூ அப்படின்ட்டு அசியூம் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து கொஸ்டின்லேயே செகண்ட் பிரின்சிபல் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ k-1க்கும் கேக்கும் ரிசல்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு k+1க்கு வந்து ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ k-1க்கு வந்து ரிசல்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணணும்னா இங்கே இருக்குது. அது மாதிரி கேக்கு ரிசல்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணணும்னா அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ k+1 தானே கன்சிடர் பண்ணணும். ஸோ அதை இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ak+1 a power k+1 minus 1 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா a power k+1 minus 1ன்னு இருக்கா. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு a power kவை வந்து ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அதை மாதிரி ஒரு ஏவை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். கடைசியாக உள்ள அந்த -1 வந்து அப்படியே வந்துடும். ஸோ வந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ டேர்ம்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். அதாவது ak+1 minus a, அதுக்கப்புறம் ak-1, அதுக்கப்புறம் -a power k+1. இந்த -a power k+aன்னு இருக்குல்ல, இந்த a power kவை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா ஒரு 1 ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது. ஆக்சுவலாக இந்த டேர்ம் வந்து a power k டேர்மில் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ஒரு 1 ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு ஏவை வந்து பொதுவாக எடுக்க முடியுமா. ஏவை பொதுவாக எடுத்தால் a power k-1 அப்படின்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது டேர்ம் மூணாவது டேர்மில் உள்ள a power k-1 வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 டேர்ம்லேருந்து வந்து ஏவை பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா a power k-1 -1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ இந்த 2 டேர்ம் இருக்குல்ல, இந்த 2 டேர்ம்லேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா a to the power k -1 வந்து காமனாக எடுக்கலாம்.
அப்போ a to the power k minus 1 காமனாக எடுத்தால் மொதல் ப்ராக்கெட்டில் a இருக்கும், ரெண்டாவது ப்ராக்கெட்டில் 1 தான் இருக்கும். அதனால a + 1 அப்படின்ட்டு வரும். அதுக்கு அடுத்த டேர்மை வந்து நம்ம இதை அப்படியே வச்சுருப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அசியூம் பண்ணதை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். அசியூம் பண்ணதுபடி a power k minus 1 இருக்குல்ல, அதனோட வேல்யூ வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள a + 1 அப்படியே இருக்கும். அது போக உள்ளதை வந்து நம்ம அசியூம் பண்ணதை வந்து எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ப்ராக்கெட்டில் வந்து a into a power k minus 1 இருக்குல்ல, இதுக்கு பதிலாக என்ன அசியூம் பண்ணியிருக்கிறோமோ அதை வந்து நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கிறோம். a minus 1 into a power k minus 2 plus a power k minus 3 etc. அப்படிங்கிறத. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நீங்கள் சிம்பிளிஃபை தான் வந்து பண்ணணும். சிம்பிளிஃபைங்கிறது என்னது அப்படின்னா, இந்த a + 1 வந்து உள்ளே கொண்டுட்டு போய் மல்டிபிள் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் அந்த மாதிரி ஏவை வந்து உள்ளே கொண்டுட்டு போய் மல்டிபிள் பண்ணியிருப்போம். ஸோ மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணோன்னா உங்களுக்கு ரிக்வைர்டு ஃபார்மேட் a - 1 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படிங்கிறது வந்து கிடச்சிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்து the result is true for n = k + 1 அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ரிசல்ட்டு, யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். அதனால நீங்கள் வந்து நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் வந்து புரியும். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து லாஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் படி இந்த ரிசல்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். 1/1² + 1/2² + 1/3² + etc. 1/n² is always less than or equal to 2 - 1/n அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இண்டக்ஷன் மெத்தடில் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். 1/n² வந்து எல்ஹெச்எஸோட வேல்யூ. அதை மாதிரி ஆர்ஹெச்எஸில் என்னது இருக்குது அப்படின்னா வந்து 2 - 1/n இருக்குது. ஸோ n = 1 போடும்போது எல்ஹெச்எஸோட வேல்யூ வந்து 1/1² கிடைக்கும். அதனோட வேல்யூ வந்து 1 தான். அதை மாதிரி ஆர்ஹெச்எஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 - 1/1. திஸ் இஸ் நத்திங் பட் 2 - 1. 2 - 1 is nothing but 1. அதனால் LHS = RHS அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிரும். therefore the result is true for n = 1. அப்புறம் n = kக்கு வந்து ரிசல்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணணுமா? ஸோ அதுதான் வந்து 1/k² வரைக்கும் வேல்யூ எடுத்தோன்னா this is less than or equal to 2 - 1/k அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து k + 1 the whole squareக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ k + 1 the whole squareக்கு ப்ரூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு k² கன்சிடர் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1/k + 1 the whole square அப்படிங்கிறத வந்து நம்ம போடுவோம். ஸோ இதை போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு k டேர்ம்ஸ்க்கு 2 - 1/k அப்படின்ட்டு வரும், ப்ளஸ் 1/k + 1 the whole square அப்படின்ட்டு போடுவோம். அப்போ k × k + 1 the whole square வந்து எல்சிஎம்மாக எடுத்தோன்னா மேலே 2k × k + 1 the whole square minus 2 × k + 1 the whole square ப்ளஸ் ஒரு 2k அப்படிங்கிறது வந்து ப்ளஸ் ஒரு k அப்படிங்கிறது வந்து எல்சிஎம்மாக கிடைக்கும். ஸோ அந்த எல்சிஎம்மை தான் வந்து நம்ம எங்கே என்ன எழுதியிருக்கிறோம்னா இதை மாதிரி எழுதியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து 2வை வந்து நம்ம தனியாகவே வச்சுக்கிட்டு இதுக்கு இந்த ரெண்டாவது டேர்முக்கு மூணாவது டேர்முக்கு மட்டும் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்.